ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பொம்மிஸ் எஜுகேஷன். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th டே 9th வீடியோ தான் இது. ப்ரோஸ் யூனிட் 2 த நைட் த கோஸ்ட் காட் இன்னோட லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ஸ்டோரியை சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். யூனிட் 1 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரோஸ் பார்க்கலாம். இப்பொழுது கதைக்குள் நுழைவோம். 1915 நவம்பர் 17 இரவு 1 மணிக்கு கதை சொல்பவர் குளியல் தொட்டியிலிருந்து வெளியே வந்தார். கீழ்த்தளத்திலுள்ள சாப்பாட்டு அறையிலிருந்து சாப்பாட்டு மேஜையை சுற்றி யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. தம் சகோதரன் ஹெர்மனை எழுப்பினார். இருவரும் பயந்துவிட்டனர். பேயாக இருக்குமோ என நினைத்தனர். சத்தம் கேட்டு அம்மா எழுந்து வந்தாள். வீட்டில் திருடர்கள் இருப்பதாக அவள் நினைத்தாள். அவள் போலீஸை அழைக்க விரும்பினாள். ஆனால் தொலைபேசி கீழ்த்தளத்தில் இருந்தது. அவள் அண்டை வீட்டாரான போர்ட்வெல்லின் ஜன்னலை நோக்கி ஒரு காலணியை வீசினாள். கூச்சலுக்கு பின் திருடன் இருப்பதை அறிந்தவுடன் அவர்கள் அமைதி அடைந்தனர். போர்ட்வெல் போலீஸை அழைத்தார். உடனே போலீஸ் குழு வந்தது. முன் கதவை உடைத்து கொண்டு போலீஸ் ஆட்கள் உள்ளே வந்தனர். வீட்டின் பொருட்கள் அடித்து நொறுக்கி துருவி பார்த்தனர். திருடர்கள் இருந்ததற்கான எந்த அடையாளமும் காணப்படவில்லை. போலீசார் தாத்தாவின் அறையில் நுழைந்தனர். தாத்தா போலீஸ்காரர்களை இராணுவத்திலிருந்து ஓடி வந்தவர்கள் என்று கருதினார். அவர் இருமுறை சுட்டார். ஒரு போலீஸ்காரர் காயமடைந்தார். அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பினார். முந்தைய இரவு அவருக்கு தாகம் எடுத்ததாகவும் தண்ணீர் எடுக்க சாப்பாட்டு அறைக்கு வந்ததாகவும் மறுநாள் காலை தாத்தா கூறினார். இவ்வாறாக பெருங்குழப்பத்தின் காரணம் வெளிச்சத்திற்கு வந்தது. பேயாக இருக்குமோ என்ற குழப்பம் தீர்வடைந்தது. தாத்தாவே தண்ணீர் எடுக்க வந்தார் அறைக்கு என்ற செய்தி தெரிய வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்